எனக்கு அருமையானவர்களே, மீண்டும் இந்த வியாழக்கிழமை இரவில் என் ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல இந்த வாய்ப்பை எனக்கு தேவன் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து யார், அவர் என்ன செய்தார் என்பதை குறித்த வார்த்தைகளை படித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார்? பரலோகத்தின் தேவன் பூமிக்கு மனிதனாக வந்து செயல்பட்ட விதங்களை நாம் பார்க்கிறோம். என்ன செய்தார்? நிறைய செய்திருக்கிறார். அப்படி செய்யும்போது அவர் ஜெபம் செய்தார், ஜெபிக்கிற அனுபவம் உடையவராய் இருந்தார். இந்த நாட்களில் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை நான் படிக்கும்போது இதை அப்படியே வரிசையாக சொல்லாமல் நீங்கள் சில நேரத்தில் பைபிள் படிப்பீங்க, அதை அப்படியே விட்டுருவீங்க. இப்போ இதை படிக்கும்போது கொஞ்சம் மனசில் உங்களுக்கு தங்கும், இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி. அதனால் அந்த வேத பகுதியை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். கடைசியாக உங்களுக்கு சொல்லும்போது மத்தேயு 26:39ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் என்ற விஷயத்தை சொல்லி, என்ன செய்தார்? முகங்குப்புற விழுந்தார். இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அதை பார்த்தோம். சரி, அப்புறம் என்ன பண்ணார்? இந்த ஜெப தொடர்புல இந்த ஜெபத்தோடு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டாரா? திரும்பவும் பாருங்க, 40வது வசனம். பின்பு அவர், முன்பு என்ன செய்தார்னு பார்த்துட்டோம்ல, பின்பு அவர் என்ன செய்றாரு? சீஷர்களிடத்தில் வந்தார். ஏற்கனவே விழித்திருங்கள்னு சொன்னார், உட்கார்ந்திருங்கள்னு சொன்னார், அவருக்கு முன்பாக என் ஆத்துமா துக்கமா இருக்குன்னு சொன்னார். அவரை கொஞ்சம் தூரம் அவர்களை விட்டுட்டு இவர் கொஞ்சம் தூரமா வந்து இப்ப ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு சீஷர்கிட்ட போறாரு. அங்க போய் பார்த்தால் அவங்க தூங்குறாங்க. ஆண்டுடைய பாரம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா பாடுபடக்கூடியது அவரு, உயிரை கொடுக்கக்கூடியது அவரு, அடிக்கப்படக்கூடியவர் அவர், அவமானப்படக்கூடியவர் அவர், எல்லாருடைய பாவங்களையும் சுமக்கக்கூடியவர் அவர். அதனால அவருடைய ஆத்துமா துக்கம் அடைந்திருக்கிறது. அவர் எல்லாம் அறிந்த தேவன். யாரு அடிக்க போறாங்க, யாரு காட்டி கொடுக்க போறாங்க, யாரு மறுதலிக்க போறாங்க, யாரு துப்ப போறாங்க, யாரு முடிய பிடிச்சி இழுக்க போறாங்க, யாரு சவுக்கால அடிக்க போறாங்க, இதெல்லாம் நல்லாவே தெரியும் அவர். ஆனா விலகி போகவில்லை. ஒரு முறை அவரை மலையில அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவர் அப்படியே கீழே தள்ளணும் அப்படின்னு யோசித்தாங்க, மறைஞ்சு போயிட்டாரு. ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமை அவருக்கு இருக்கு. பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அவர் போக முடியும், ஒரு மனுஷன் இருதயத்திலே வர முடியும். அப்படிப்பட்ட சர்வ வல்லவர், மாயாஜாலம் கிடையாது, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆனா ஏன் அப்படி மறைந்து போனார்? அவருடைய வேலை வரவில்லை. ஆனா இப்ப அவருடைய வேலை வந்திருக்கு. அதனால இந்த அனுபவத்துக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் சீசர்கள் அந்த பாதையில போறது இல்லை. பின்னாட்களில் அவருக்காக ஒப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா இப்போ அந்த ஃபீலிங், அந்த பாரம் அவர்களுக்கு தெரியல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னப்பா தூங்குறீங்க? பேதுரு, நான் உன்னை அழைச்சேன் இல்லையா? எவ்வளோ உன்னோட அதிகமா நான் பேசி இருக்கிறேன், எவ்வளவு விஷயம் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீங்க ஏன் தூங்குறீங்க? 1 மணி நேரம், ஒரு கொஞ்ச நேரம் என்னோட விழித்திருக்க மாட்டீங்களா? ஒரு ஜெப ஜீவியத்தை வளர்த்துக்க மாட்டீங்களா? எப்பவுமே உங்களுக்காக மற்றவங்க தான் ஜெபம் பண்ணணுமா? ஃபோன் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்க, யாராவது வந்தா எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இதே தானே எப்பவும்? உங்க பசிக்கு நீங்க சாப்பிடுறீங்க தானே, உங்க வலிக்கு நீங்க நிவாரணம் தேடுறீங்க. உங்க வலிக்கு இன்னொருத்தன் அந்த வலியை வாங்கிக்க முடியுமா? உங்க பசிக்காக மற்றவங்க அந்த பசி எடுத்துக்க முடியுமா? எனக்கு அன்பானவர்களை யோசிங்க. செபிக்க கர்த்தர் விரும்புகிறார். அவர் ஜெபித்தார்.
என்னையும் உங்களையும் சீஷர்களையும் பார்த்து சொல்றாரு, ஏன் கொஞ்ச நேரம் கூட ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஜெபம் என்பது நான் எப்படி பிதாவோடு பேசுகிறேனோ அதே போல நாம் பரலோகத்தை நோக்கி பேசுகிற அனுபவம் அல்லவா? ஜெபம் என்கிற அந்த எல்லைக்குள்ளே நாம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது, பேசும்போது மனபாரம் நீங்குகிறது, உணர்வுகள் வித்தியாசமாய் மாறுகிறது, ஒரு பிரசன்னம் மூடுகிறது அல்லவா? ஏப்பா நீங்க 1 மணி நேரம் நானும் தானே கூட இருக்கிறேன், என்னோடு நீங்க விழித்திருக்க கூடாதா? சொல்லிட்டு சொல்றார் ஒரு வார்த்தை, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சோதனை வரப்போகிறது. சோதனை நேரத்துல நீங்க உங்களால நிக்க முடியாது. சோதனை நேரத்துல உங்களால மேற்கொள்ள முடியாது. நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் சொல்றாரு. நான் எல்லாத்திலையும் சோதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா ஜெயம் பெற்று இருக்கிறேன். உங்களுக்கு பல சோதனை வரும், ஓட்டம் பிடிச்சிருவீங்க, உங்களால முடியாது. அதனால சோதனைக்குட்படாதபடிக்கு, சோதனையில மாட்டிக்காம இருக்க என்ன சொல்றாரு? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. தூக்கத்தை கலைங்க. உங்க ஆவிக்குரிய நிர்விசாரத்தை விட்டு வெளியே வாங்க. எப்ப பாரு தூக்கம்தானா? எப்ப பாரு ஆவியிலே மந்தந்தானா? ஆண்டவர் பேச 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 ஒரு விழிப்பு வரவில்லையா? இதை கேட்கிற யார் பார்த்தாலும் சரி, நீங்க யார் கேட்டாலும் சரி, இவ்வளவு நமக்காக ஆண்டவர் எவ்வளவு தியாகம் செய்து, எவ்வளவு கற்றுக் கொடுத்து, என்னென்ன சொல்லிக் கொடுக்கிறார். இன்னும் இத்தனை வயசு ஆகிறது, இத்தனை வருஷம் ஆகிறது, இவ்வளவு நாள் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், ஆலயத்துக்கு போகிறோம், ஜபத்தை குறித்து தெரியும். ஆனால் உங்க நிலைமை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இவர்களை பார்த்து கேட்கறது போலதான் இன்னைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறார். 1 மணி நேரம் என்னோட விழித்திருக்க மாட்டீங்களா? உண்மைதான். ஆவி உற்சாகம், மாம்சம் பலவீனம். அதையும் ஆண்டவர் சொல்றாரு, உங்க மாம்சம் பலவீனம் ஒத்துக்கிற, ஆனா ஆவியில உற்சாகம் அடைங்க. ஆவி உற்சாகமா இருக்கு என்பதை சுட்டி காட்டுகிறார். சொல்லிட்டு மறுபடியும் 2ஆம் தரம் போய், முன்பு என்ன ஜெபம் பண்ணாரு அதே போல தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றாரு. 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். அப்ப நம்முடைய ஜெபம் என்னவா இருக்க வேண்டும்? ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நாம விரும்புறதில்லை. பொதுவா அநேக ஜபம் 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 சொல்லும் போது அவங்க விருப்பம் உடனே நிறைவேறணும், இவங்க சொல்றதுதான் நடக்கணும். ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் சொல்றதெல்லாம் நடக்கக்கூடாது, தான் விரும்புற காரியங்கள் தான் நடக்கணும். அப்படி சில நேரத்தில் சிலருக்கு ஆண்டவர் கொடுத்துடுறாரு, அவஸ்தப்படுறாங்க. நாம் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்கள் அல்லது தேவ பிள்ளைகள் அல்லது தெய்வத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள், நீங்க என்ன செய்யணும்னா, யாரா இருந்தாலும் தெய்வ நம்பிக்கை இருக்கும், இல்லாம கூட இருக்கும். இங்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை போல நாம சொல்லணும், என் விருப்பம் வேண்டாம், உங்க சித்தம் அப்படின்னா அவர் விரும்புவது. அப்படி சொல்லி ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நாம அவர் சும்மாலாம் விட்டுற மாட்டார். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவார், அவரும் சந்தோஷப்படுவார். நாம விரும்புறதும் கிடைக்கும். கர்த்தரோடும் ஐக்கியமா இருக்க முடியும், வழி விலகி ஓடாம இருக்க முடியும், அவரை பின்பற்றி வாழ முடியும், அவருக்கு மகிமையை கொண்டு வர முடியும், அவர் யார் என்று கண்டுகொள்ள முடியும், இன்னும் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரை பின்பற்ற முடியும். அப்படிப்பட்ட அனுபவத்தில் செல்ல உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுப்பாராக. இந்த செய்தியை கேட்கிற நீங்க முதல்ல கேளுங்க, அதை அப்படியே தள்ளிடாதீங்க. குறிப்பா சபை மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கீங்க. ஒரு 10 நிமிஷம் இதை பாருங்க, ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்க, மற்றவர்களுக்கும் அனுப்புங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். இது ஒரு ஊழியமா நினைச்சு பண்ணுங்க, உங்களுக்கு அவருடைய பலனை கர்த்தர் தருவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை ஆண்டவரை துதிக்கிறோம்.
எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை படிக்க படிக்க பலனா இருக்குப்பா. இந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜப உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம். கெத்சமனே தோட்டத்திலே ஜெபித்த ஜபத்தின் உணர்வை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் அப்படியே அச்சபை வீரர்களாய் ஜெபிக்கிற மக்களாய், மாம்சம் பலவீனம் 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 அப்படியே இருந்ததாம ஒரு ஜெபிக்கிற ஒரு நிலையிலே ஆயத்தப்படுத்தும். கிறிஸ்தவை பின்பற்றி வாழட்டும். மகிமையான காரியங்களை நீங்க தான் செய்யணும். எங்களால் ஜெபிக்க தான் முடியும், சொல்ல தான் முடியும். நீங்க தான் கிரியை செய்யணும். அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென்.